இப்போ நாம் வந்திருக்கிறது பழம்பெருமை வாய்ந்த ஒரு சிற்பக்கலை களஞ்சியம் குடுமியான்மலை. இது புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அன்னவாசல் அருகில் இருக்குது. குடுமியான்மலை இந்த ஊர் வழியாக பாண்டியர்கள் தஞ்சைக்கு சென்று வர இந்த வழியை பயன்படுத்தியிருக்காங்க. படை வீரர்கள் தங்கி இளைப்பாற வசதியாக ஆயிரங்கால் மண்டபம் கோயிலின் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ளது. மலை அடிவாரத்தில் குடுமிநாத சுவாமி, அகிலாண்டேஸ்வரி, முருகன் சன்னதிகள் அமைந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பின்னால் மலையை குடைந்து ஒரு சிவன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வெளிப்புறத்தில் சௌந்தரநாயகி அம்மனுக்கு தனி சன்னதியும் இருக்குது. மலையின் மேலே ரிஷபாரூடராக சிவன், பார்வதி, 63 நாயன்மார்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த குடுமிநாத சுவாமி கோயிலுக்கு முன்புறம் உள்ள வசந்தா மண்டபத்தில் மிக அருமையான சிலைகள் அமைக்கப்பட்ட தூண்கள் இருக்கின்றன. பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் உடைவரை சிவன் கோவிலும், பாண்டியர்களால் 12ஆம் நூற்றாண்டில் மலையின் வெளிப்புறம் உள்ள குடுமிநாத சுவாமி கோயிலும் கட்டப்பட்டுள்ளன. 2 கோவில்களிலும் இசைக்குறிப்பு கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்த கோயிலின் வசந்த மண்டபத்தில் செதுக்கப்பட்டுள்ள பிரம்மா, விஷ்ணு, மாயமோகினி, நரசிம்மர், விநாயகர், முருகன், காலபைரவர், வாலி, சுக்ரீவன், ஆஞ்சநேயர் இந்த சிலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த 2 கோயில்களின் தொன்மையை கருதி இவற்றை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த நிறுவனம் பராமரிச்சுட்டு வர்றாங்க. குடுமியான்மலை கோவிலில் இப்போ இருக்கிறது போலவே அந்த காலத்துலேயும் வானரங்கள் அதிகம் போல் இருக்குது. அதனால தான் வாலி, சுக்ரீவன், ஆஞ்சநேயர் ஆகிய 3 பேருக்கும் சிலை அமைச்சிருக்காங்க. குடுமியான்மலை கோவிலுக்கு அவசியம் ஒரு முறை சென்று பொறுமையாக அனைத்து சிற்பங்களையும் பார்த்து ரசித்து வர வேண்டும். அழியாத சிற்பங்களை, கலை களஞ்சியத்தை நமக்காக உருவாக்கி தந்துள்ள நம் முன்னோர்கள் அனைவருக்கும் நம்ம அவசியம் நன்றி செலுத்தணும்.